வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கு எதிராக ஐநா மனித உரிமை பேரவையில் முறைப்பாடு. எதிர்க்கட்சியிலிருந்து ஒருபோதும் விலகப் போவதில்லை. ஹர்ஷ டி சில்வா பகிரங்கம். இனவழிப்பு நாளாக மே 18 அறிவியுங்கள். சபையில் முதல்வர் விஜயிடம் பரந்த கோரிக்கை. நிலக்கரி இறக்குமதி ஊழல் விசாரணைக்கு மறுப்பு தெரிவித்து எதிர்த்தரப்பு. உலக நாடுகளுக்கு பேரதிர்ச்சி. உலகின் சக்தி வாய்ந்த ஏவுகணையை நிறுவுகிறது ரஷ்யா. புடின் அறிவிப்பு. ஈரானுக்கு பேரிடி. குவைத்தில் சிக்கிய புரட்சிகர காவல்படை வீரர்கள். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவிற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் நீதிமன்றங்களின் சுயாதீனத்திற்கு ஜனாதிபதியினால் கடுமையான அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகரவினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு ஆவணத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட 24 எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ளனர். சர்வதேச தொழிலாளர் தினமான மே 1 ஜனாதிபதியினால் பகிரங்கமாக கூறப்பட்ட விடயங்கள் தொடர்பில் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமன்ற செயல்பாடுகளுக்கு அழுத்தம் பிரயோகிக்கும் வகையில் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த கூற்றின் மூலம் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க உள்நாட்டு மற்றும் சர்வதேச சட்டங்களை மீறி செயல்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் ஒப்படைக்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த அரசாங்க ஆட்சிக் காலத்தில் பதவி வகித்த முக்கியஸ்தர்களுக்கு எப்போது தண்டனை விதிக்கப்படும் என்பது குறித்த விவரங்களை வெளியிடும் வகையில் ஜனாதிபதி அனுரு மேதின கூட்டத்தில் கருத்து வெளியிட்டிருந்தார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியிலிருந்து தன்னை வெளியேற்ற சில குழுக்கள் முயற்சிப்பதாகவும் தாம் ஒருபோதும் எதிர்க்கட்சியிலிருந்து விலகப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எமது குடும்பத்தை சேர்ந்த எவரும் அரசியலில் ஈடுபடவில்லை. இலங்கையை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காகவே நான் பொது வாழ்விற்கு வந்தேன். குறுகிய அரசியல் லாபங்களுக்காக தாம் ஒருபோதும் அரசியல் தீர்மானங்களை எடுப்பதில்லை. என்னை எதிர்க்கட்சி முகாமில் இருந்து வெளியிட்டு சில குழுக்கள் முயற்சிக்கின்றன. அது ஒருபோதும் நடக்காது. எதிர்காலத்தில் அவரது அரசியல் பயணமானது தற்போதைய முகாமுக்கு தலைமைத்துவத்தை வழங்குவதை நோக்கியே அமையும். தற்போதைய அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது. நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான தெளிவான பொருளாதார பார்வை அரசிடம் இல்லை. உலகிற்கு திறந்த கதவுகளை கொண்டிராத மூடிய கொள்கைகள் மற்றும் குறுகிய சிந்தனைகள் மூலம் நாட்டை மீள கட்டியெழுப்ப முடியாது. அதன் விளைவுகளை எதிர்காலத்தில் மக்களுக்கு தெளிவாக தெரியும். அரசாங்கத்துடன் இணைவது தொடர்பாக எவ்விதமான பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்படவில்லை. ஐக்கிய மக்கள் சக்திகள் பிளவுகளை ஏற்படுத்தவே இத்தகைய வதந்திகள் திட்டமிடப்பட்டு பரப்பப்படுகிறது. பொருளாதார ரீதியாக வளமான இலங்கையை கட்டியெழுப்ப அரசாங்கத்திற்கு எதிரான அரசியல் போராட்டத்தை தீவிரப்படுத்துவதுடன் அனைத்தையும் எதிர்க்காமல் சிறந்த முடிவுகளுக்கு ஆதரவு அளிக்கும் புதிய அரசியல் கலாச்சாரத்தை முன்னெடுக்கப் போகின்றோம். இலங்கைக்கு ஒரு புதிய யுகம் தேவை. நாட்டுக்காக பாரிய பொறுப்புகளை ஏற்க நாம் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட மே 18 தினத்தை இனப்படுகொலை தினமாக அறிவிக்க வேண்டும் என விசிக எம்எல்ஏ கேட்டுக்கொண்டுள்ளார். முதலமைச்சர் விஜய் ஆட்சியின் மீதான பெரும்பான்மையை நிரூபிக்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. இதன்போது தாவிக அரசுக்கு ஆதரவு தெரிவித்த விசிக எம்எல்ஏ வன்னியரசு தமிழக அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், விசிக தரப்பில் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கினாலும் சில முக்கிய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றோம். தமிழக அரசு ஜோதிடம், பில்லி சூனியம் போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது. அதேபோல மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும். அறிவியலுக்கு முன்னுரிமை தர வேண்டும் எனவும் பேரவையில் கோரிக்கை வைத்தார். தமிழகத்தில் நடக்கும் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் அமைக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அத்துடன் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் போக்கிற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். திமுக அரசின் மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்டவை தொடர வேண்டும். திமுக ஆட்சியில் இருந்த நல்ல திட்டங்கள் எதுவும் நீக்காமல் அப்படியே தொடர வேண்டும் என குறிப்பிட்டார். மேலும் இலங்கையில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட மே 18 தினத்தை இனப்படுகொலை தினமாக அறிவிக்க வேண்டும் என அவர் சபையில் வேண்டுகோள் விடுத்தார்.
குறைந்த தரம் கொண்ட நிலக்கரி இறக்குமதி தொடர்பான ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையில் தாம் சாட்சியமளிக்கப் போவதில்லை என முன்னாள் அமைச்சரான பாட்டலி சம்பிக்க ரணவக்க உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது சம்பிக்க ரணவக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். எஸ்.எம். மரிக்கார், அயித் வி பெரேரா, டி.வி. சாணக்க மற்றும் தாம் உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து தங்களை சாட்சியமளிக்க வருமாறு வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். குறித்த அறிவிப்பை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவின் கீழான ஜேவிபி ஊடக பிரிவு விடுத்திருந்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் அந்த ஆணைக்குழுவில் முன்னிலையாக தங்களுக்கு எந்த காரணமும் இல்லை என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். மக்களால் வாக்களிக்கப்படாத அல்லது மக்கள் பிரதிநிதியாக இல்லாத டெல்வின் சில்வாவால் மேற்பார்வை செய்யப்படும் இந்த ஆணைக்குழுவின் முன்னிலையில் நாங்கள் முன்னிலையாக மாட்டோம் என அவர் குறிப்பிட்டார். தேவையான ஆவணங்கள் ஏற்கனவே ஆணைக்குழுவிடம் உள்ளதாகவும் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் புதிய தலைமுறை அணுசக்தி ஏவுகணையான சர்மத் இந்த ஆண்டின் இறுதியில் பயன்பாட்டிற்கு வரும் என்று அந்நாட்டு ஜனாதிபதியான விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். இந்த ஏவுகணையை உலகின் மிக சக்தி வாய்ந்த ஏவுகணை என்றும் தற்போதுள்ள மற்றும் எதிர்காலத்தில் வரவிருக்கும் எந்தவொரு ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்புகளையும் ஊடுருவிச் செல்லும் திறன் கொண்டது என்றும் புடின் தெரிவித்துள்ளார். இதன் தாக்கும் திறன் 35,000 கிலோமீட்டருக்கும் அதிகம் என்றும் மேற்கத்திய நாடுகளின் அணு ஆயுதங்களை விட 4 மடங்கு அதிக வெடிப்பு திறன் கொண்டு அணுக்கரு முனைகளை சுமந்து செல்லும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த ஏவுகணையினால் ஆயிரக்கணக்கான மைல் தொலைவில் உள்ள அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய இலக்குகளை துல்லியமாக தாக்க முடியும் என ரஷ்யா கூறுகிறது. பல ஆண்டுகளாக இந்த ஏவுகணை திட்டம் பல்வேறு தடைகளையும் தோல்விகளையும் சந்தித்து வந்ததாக கூறப்படுகின்றது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டு செப்டம்பரில் நடத்தப்பட்ட சோதனையின் போது ஏவுகணை ஏவுதளத்திலேயே வெடித்து சிதறியதாக மேற்கத்திய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் கடந்த செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக ரஷ்ய ராணுவ தளபதிகள் ஜனாதிபதி புடினிடம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். இந்த நிலையில் உக்ரைனுக்கு ஆதரவாக மேற்கத்திய நாடுகள் தலையிடுவதை தடுக்கும் ஒரு உத்தியாக புடினின் இந்த அறிவிப்பு பார்க்கப்படுகிறது. குவைத்திற்குள் அத்துமீறி நுழைந்து முயன்ற ஈரான் புரட்சிகர காவல் படையை சேர்ந்த 4 பேரை குவைத் பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். கடந்த மே மாதம் 1ஆம் தேதி மீன்பிடி படகு ஒன்றின் மூலம் குவைத்திற்குள் நுழைய முயன்ற ஈரான் படையினருக்கு குவைத் ராணுவத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக, அதில் குவைத் தரப்பில் ஒரு வீரர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 4 பேரும் ஈரானின் முக்கிய பிரிவை சேர்ந்தவர்கள் என குவைத் செய்தி நிறுவனமான குனா தெரிவித்தது. கைது செய்யப்பட்டவர்கள் குவைத்தின் முக்கிய வணிக மற்றும் சரக்கு போக்குவரத்து மையமான புபியான் தீவுக்குள் ஊடுருவி அங்கு விரோதமான செயல்கள் செய்ய திட்டமிட்டிருந்ததாக குவைத் உள்துறை அமைச்சகம் தெரிவித்தது. போர் சூழலில் ஈரான் தன்னுடைய அண்டை நாட்டுக்குள் ராணுவ ரீதியாக ஊடுருவ முயன்ற முதல் சம்பவம் இதுவாக பார்க்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த குற்றச்சாட்டுகளை ஈரான் அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளதுடன் அவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் கடலோர காவற்படையை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது வழிச்செலுத்தல் அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே தவறுதலாக குவைத் எல்லைக்குள் நுழைந்தனர் என்று தெரிவித்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்டவர்களை சந்திக்க தங்கள் நாட்டு தூதருக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் ஈரான் கோரியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து குவைத்திற்கான ஈரான் தூதுவரை நேரில் அழைத்து குவைத் வெளியுறவு அமைச்சகம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.